வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ 45 ஒரு மனிதருக்கு ஒரு 50 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மனிதர் எவ்வளோ அனுபவங்களை கடந்து வந்திருப்பார். அவருக்குள்ளே என்ன தீர்க்கமாக உணர்ந்திருப்பார்னா, வாழ்வியலுக்கு தேவையான வழிமுறைகள் அப்படிங்கிறத கண்டிப்பாக அனுபவமாக எடுத்து வந்திருப்பார். அது அவமானமா இல்லை வெகுமதியா அப்படிங்கிறது அவங்கவுங்க பிராப்தத்தை பொறுத்து. அந்த வகையில் அவர் கண்டிப்பாக அறிவை பெற்றிருப்பார். அவருக்குள்ளே ஒரு அகங்காரமும் ஜாஸ்தி இருக்கும். எனக்கு இவ்வளோ தெரியும், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி இவ்வளோ இடத்துக்கு வந்திருக்கேன், நான் எவ்வளோ பாடுபட்டு உழைச்சி தியாகம் பண்ணி உணவு, அப்புறமா உறக்கம், இந்த ஃபேமிலி, அப்புறம் நண்பர்கள், இந்த மாதிரி என் பொழுதுபோக்கு, என்னோடய சுதந்திரம், என்னோடய கனவு லட்சியத்துக்காண்டி நான் இவ்வளோ சர்வீஸ் பண்ணி உழைவு போட்டு நான் ஃபேமிலியில் ரைட் நவ் இந்த காலகட்டத்தில் நிற்கிறேன். அப்போ என் அனுபவம்லாம் சும்மா இல்லை, என் அனுபவம்லாம் விலை மதிக்க முடியாதது. ஸோ நான் ஒரு தனித்துவமான ஒரு மனிதன் அப்படிங்கிறது எல்லாருமே ஒரு அனுபவத்தில் வச்சுருப்பாங்க. அது எந்த கீழ்நிலை மனிதனோ மேல்நிலை மனிதனோ எந்த நிலையில் உயர்நிலையில் இருந்தாலும் இப்படி ஒரு அனுபவம் எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த வகையில் அவங்களுக்கு ஒரு குழந்தைங்க இருப்பாங்க, சில பேருக்கு குழந்தைகள் இருக்காது. அப்போ அந்த குழந்தைங்களையும் அந்த குழந்தைகள் இல்லாதவர்களும் இந்த சொசைட்டியில் எப்படி வாழ்கிறாங்க, வாழ்கிறது எந்த வகையில் மற்றவங்கள பாதிக்கிறாங்க, இல்லை அவங்களே அவங்கள துன்பப்படுத்திக்கிறாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் அவங்க கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அந்த வகையில் ஒரு 50 வயது ஆன ஒரு மனிதர், அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், என்ன நினச்சிக்குவாங்கன்னா, நாம் கற்றுக்கிட்டதெல்லாம் அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும், மற்றவங்ககிட்ட போய் நம்ம அந்த அறிவுரையாக அட்வைஸாக சொல்லணும் அப்படின்னு நினைப்பாங்க. நமக்கு அந்த இப்போ 20 வயசு ஒரு பிள்ளையோ இல்லை 15 வயசு ஒரு டீனேஜில் இருக்க பிள்ளைங்களை பார்த்தோன்னே, நாங்கள்லாம் இப்படி இல்லை தெரியுமா, நீங்கள் இப்படி இருக்கீங்க, அதே மாதிரி எங்கள் காலத்தில் இவ்வளோ வாய்ப்பு வசதிகள் இல்லை, அதனால் நீங்கள் உங்களுக்கு இருக்குது, ஆனால் இதை மிஸ்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்க இப்போ இருக்க பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் உங்கள் அட்வைஸ்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க, முரண்பட்டுருக்காங்க. அப்போ இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் வாழ்கிற நல்ல பிள்ளைங்கள் இல்லை, நாங்கள் மாதிரி எங்கள் காலம் மாதிரி இல்லை அப்படின்னு இப்போ இந்த 50 வயது மனிதர்கள் நம்ம பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் யோசிக்கணும் நீங்கள். அப்போ உங்கள் அம்மா சாதம் வை, சமையல் பண்ணு, வாசல் தெளி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்கன்னா, நீங்கள் என்ன ஏதுன்னு கேட்காம செய்வீங்க. இப்போது அந்த குழந்தைகிட்ட போய் சாதம் வை அப்படின்னா, இந்த சாதம் வைக்கிறதுக்கு இந்த குக்கரில் வச்சிடலாம்ல, நீங்கள் ஏன் வடிக்க சொல்கிறீங்க, எனக்கு சிரமமாக இருக்குது, குக்கரில் வைக்கிறேன்னு அந்த பொண்ணு சொல்லுதுன்னா, நாங்கள்லாம் எங்கள் அம்மா பேச்செல்லாம் என்னன்னு கூட கேட்காம தட்டாமல் கேட்டோம், நீ எங்கிட்ட கேள்வி கேட்குறேன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் அம்மாக்கிட்டேருந்து கேட்டதுக்கும் உங்கள் பொண்ணு உங்கள்கிட்ட கேட்குறதுக்கும் சேம் தான். ஆனால் இப்போது டேட்டா கேட்குறாங்க, ஒரு இன்ஃபர்மேஷன், நீங்கள் ஒரு ப்ரூஃப் சொல்லணும். சாதம் வடித்தா நல்லது உடம்புக்கு, குக்கரில் வச்சா நல்லதில்லை அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதை மாதிரி ஏதாவது டேட்டா சொல்லணும். சாமி கும்பிடுன்னு சொன்னோன்னா, நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம என்னென்னு கேட்காம முன்ன சாமி கும்பிட்ருப்போம், ரெட்டை ஜடை பின்னல் போட்டு அங்கெல்லாம் போவோம். இப்போ ஃப்ரீ ஹேர் விட்டு தலையை நம்ம காலத்தில் என்ன சொல்லுவாங்க, தலையை அடியில் முடி ஃபுல்லாக விடக்கூடாது, அது அந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் முடி வழி தான் போகணும்னு எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே என் பொண்ணுக்கிட்ட போய் இப்போ சொன்னேன்னா, யார் காலத்தில் இருக்கீங்க, எல்லோரும் தானே இப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ப்ரூஃபோடு சொல்ல வேண்டியதாக இருக்குது. நமக்கு டேட்டா மட்டும் சொன்னால் போதும், இப்போ இவங்களுக்கு இந்த டேட்டாக்குரிய இன்ஃபர்மேஷன் ப்ரூஃபை கடத்த வேண்டியதாக இருக்குது. அப்போ சாரி இப்போ தான் டேட்டா தேவைப்படுது. அப்போ அவங்க சொன்னாலே நம்ம கேட்டோமே. அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ நம்ம அவங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் தான் போகணும். இப்போ நமக்கு 50 வயசு ஆனால் அவங்க 20 வயசில் இருக்காங்கன்னா, நீங்கள் 20 வயசுக்குள்ளே குதித்து பார்த்தா தான் அவங்களோட பேச முடியும், அவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்க முடியும், அவங்க என்ன உணர்கிறாங்கன்னு உணர முடியும். நம்ம 50 வயசில் இருந்துக்கிட்டு அவங்ககிட்ட நாங்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம் தெரியுமா, எங்கள் அப்பா அம்மாலாம் இவ்வளோ கொடுத்தாங்க தெரியுமா, நாங்கள் அப்படின்னு அவங்கள்ட்ட தர்க்கம் பண்ணுறோம். சேம் டைமில் அவங்களுக்கு நீங்கள் அனுபவிக்காத சுதந்திரத்தை அவங்களுக்கு கொடுக்குறீங்க, நீங்கள் செலவழிக்காததை செலவழிக்கிறீங்க. எப்படியோ லோன் போட்டோ கடன் வாங்கியோ ஏதோ அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம பார்க்காத உலகத்தை இந்த குழந்தை பார்த்துடணும், நம்ம அனுபவிக்காத இந்த குழந்தை அனுபவிச்சிடணும், அவ்வளோ ஃபுட்டு
அவ்வளோ ட்ரெஸ்ஸு. அப்புறம் வந்து அப்புறம் என்ன சொல்கிறது, ஃபோனு பாருங்களேன். இப்போல்லாம் யார்கிட்டேயுமே வந்து ஒரு 25,000க்கு கம்மியாக இருக்க ஃபோன் வந்து சாதாரணமாக வேலை செய்கிறவங்க கூட வச்சுருக்காங்க. அதுவும் ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தாங்கன்னா 4 ஃபோனு, 4 ரீசார்ஜ். இதெல்லாம் நார்மல் எப்படி கரண்ட் பில் கட்டுற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் எங்கள் கரண்ட் இல்லாமல் நாங்கள் படித்தோம் தெரியுமா அப்படின்னு நீங்கள் அவங்ககிட்ட போய் சொன்னீங்கன்னா, அவங்க என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா, அது நீங்கள் காலத்தில் வாழ்ந்தீங்க, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்குமுன்னா, எது புரிஞ்சிக்காமல் இருக்காங்க, என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு தான் திரும்ப திரும்ப போய் நீங்கள் அவங்ககிட்ட போய் நின்று அட்வைஸ் பண்ணுறது நிற்கிறீங்க. ஆனால் அவங்க அப்படி கேட்க மாட்டாங்க. ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும். 21 வயது 22 வயசு வந்துச்சுன்னா ஆண் பெண்ணுக்கு வந்து அவங்க வாழ்கிறதுக்கு முழு சுதந்திரம் இருக்குது. சரி பண்ணுறாங்க, தப்பு பண்ணுறாங்க, அதை நீங்கள் சாட்சியாக இருந்து உங்கள் வாழ்க்கையே சாட்சியாக இருந்து பார்க்குறதுக்கு தான் இங்கே வந்து அந்த 50 வயது கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் 25 வயசு உள்ள பிள்ளைய போய் நீங்கள் வந்து சாட்சியாக இருந்து பார்த்து அவங்கள உங்கள் 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 அறிவு ஞானத்தையும் அனுபவத்தையும் அவங்ககிட்ட கொடுக்கும்போது என்னென்னா, அப்போ அவங்க எப்படி வாழ்வாங்க? இந்த சந்தோஷ் சுப்ரமணியா, அது என்ன படம்? அது பேர் தான் சந்தோஷ் சுப்ரமணியமா, படமே அதானா? சரி. அந்த படத்தில் அப்பா என் வாழ்க்கையை நீங்களே வாழ்கிறீங்கன்னு சொல்கிற மாதிரி அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்க்கையை மொத்த வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு கடைசியில் வந்து உனக்கு நான் எல்லாமே கொடுத்தேன், எல்லாமே பண்ணேன், கடைசியில் நீ வந்து இப்படி இருக்க, எல்லா பிள்ளைங்களும் இப்படி தான் இப்படின்னு நம்ம சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கனவு இருக்குது. அவங்களும் ஒரு கர்மாப்படி வந்திருக்காங்க. அவங்க வந்து சில தவறுகள் செய்ய வந்திருக்காங்க. அவங்க சில சந்தோஷங்களை அனுபவிக்க வந்திருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்குங்கிறத நீங்கள் வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிற அறிவுரையெல்லாம் அவங்க கேட்கணுங்கிறது எந்த கட்டாயமும் கிடையாது. அது உங்கள் அறிவுரை, அது உங்கள் கருத்து. அதை வந்து நல்லா இருக்குன்னு நீங்கள் நம்பலாம், அது உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக இருக்குன்னு நீங்கள் நம்பலாம். ஆனால் அந்த எதிராளி குழந்தைங்களுக்கோ இல்லை மனிதருக்கோ இருக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது. இதனால தான் இங்கே முரண்பட்ட ஒரு தன்மை வருது, இங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இங்கே தான் வருது. இது ஒன்று. அதுக்கடுத்து என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இதான் நிஜம். உங்களுக்கு பொறாமை வருது. நம்ம வாழாத வாழ்க்கையை இந்த குழந்தைங்க வாழ்கிறாங்க. நான் என்னோடய அனுபவத்தில் தான் சொல்கிறேன். எங்கள் அப்பா என்ன அப்படி நினச்சாரு. நான் வந்து அதாவது அவர் அந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கட்டும், வெளியில் இருக்கட்டும், நான் என்னோடய தைரியம் இருக்கட்டும், அந்த அந்த சூழ்நிலைலாம் பார்த்து எங்கள் அப்பா பேச்சு வந்து ஒரு என்னை வந்து அன்பு மாதிரி அது மாதிரி பேசினாலும் அவருக்குள்ளே ஒரு பொறாமை இருந்துச்சு. இப்போ புரியுது எனக்கு. அது பொறாமைன்னு அப்போ தெரியல. அவருக்குள்ளே வந்து என்னென்னா, அது என்ன சொல்கிறது, ஏதாவது வேர்டு வர தெரியலையே, வயித்தெரிச்சல்னு சொல்ல முடியாது, ஏக்கம் அது பொறாமையாக மாறி அவர் வந்து நம்ம வாழாத வாழ்க்கையில் அவங்க வாழ்கிறாங்களே அப்படின்னு ஒரு எண்ணம் அவர் அறியாமே அவருக்குள்ளே வந்துச்சு. நமக்கு இவ்வளோ வசதி கொடுக்கல அப்படின்னு. அப்போது என் பொண்ணு இப்போ நான் இதே உணர்வை என் பிள்ளைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன்னா என்ன ஆகும்? ஒருவேளை எங்கள் அப்பா அந்த அந்த விஷயத்தை ஷேர் பண்ண அதை எனக்கு கடத்தி விட்டதுனால தான், அதன் மூலம் நான் வலியும் அனுபவமும் பெற்றதுனால தான் என் பிள்ளைக்கு இது செய்யக்கூடாதுங்கிற தெளிவு வந்துருச்சு. அது ஒரு காரணம். ஆனால் எல்லா அப்பா அம்மாவும் அப்படின்னு சொல்ல வரல, ஆனால் அப்படி இருக்காங்க. இன்னொன்று, என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் போயிருக்கேன். அவங்க அப்பா அம்மா ஒருவேளை அந்த நிமிஷம் இல்லை, ஒரு நாள் பழகும்போதே ஒருத்தங்களை தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? நான் ஒரு 2 3 நாள் அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணி பார்க்குற அளவுக்குலாம் சூழ்நிலை, இந்த திருவிழா காலங்கள்லாம் போயிருக்கேன். அப்போ வந்து அவங்க அப்பா அம்மா அவங்க அந்த குழந்தைய கொஞ்சுறது, பேரன் பேத்திகளாம் கொஞ்சுறதுலாம் பார்க்கும்போது எனக்கு இப்போ தோணும், நம்மளாம் இது ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கவே இல்லையேன்னு. நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னா, வயது 50 55 வயது ஆகுதுங்கிற பட்சத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ என்ன சொல்கிறேன்னா, உங்களை வந்து மாற்றிக்க முயற்சி பண்ணுங்கள். நான் இப்படி தாங்கிறத தன்மையிலேருந்து மனைவி, அப்புறம் வந்து ஹஸ்பண்டு, இந்த மாதிரி இருப்பீங்களே, மாற்றி கணவன்னா மனைவி, மனைவினா ஹஸ்பண்டு, அப்புறம் குழந்தைங்க, பேரன் பேத்திங்க, இதெல்லாம் அவங்க கூட அவங்க உலகத்தில் போய் வந்து அவங்களோட மிங்கிளாக முடியலையா, தனித்து நெஞ்சு உங்களோட இதை வந்து அவங்கள்ட்ட கொட்டி அவங்க பேச்சால் நீங்கள் திரும்ப வழி வாங்கிக்காதீங்கன்னு சொல்கிறேன். நிறைய பேர் இப்போ வந்து என்ன தெரியுமா, நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் நல்லது தானே சொல்கிறேன், ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு நிறைய பேர் புலம்புறாங்க. அப்படி புலம்புறதுனால இவங்க தான் துன்பம் வாங்கிக்கிறாங்க, திரும்ப திரும்ப போய் நிற்கிறாங்க. இது வந்து என்ன தெரியுமா, இன்றைக்கி இல்லைனாலும் எப்போயோ ஒரு வகையில் புரிய வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்கங்கிறது இவங்களுக்கு புரியலை. ஒரு காலத்தில் புரியும் போது ரொம்ப சுருங்கி போய் இறுகி போய் அப்படியே வந்து உச்சக்கட்ட துன்பத்துக்கு போயிடறாங்க. ஏற்கனவே நான் உழைச்சி இந்த வீட்டுக்கு இதானேன், நான் என் வாழ்க்கையை வாழல, நான் நல்ல சாப்பாடு சாப்பிடல, நல்ல உடை உடுத்தலை, நல்ல செப்பல் கூட நான் வாங்கி போடல, ஆனால் என் பிள்ளைங்களுக்காண்டி வாட்சிலேருந்து செயின்லேருந்து இந்த மாதிரி சைக்கிள், பைக்கு, இந்த மாதிரி வந்து என் தகுதிக்குமே வாங்கி கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கி அதை எடுத்துகிட்டு அவன் ஒய்ஃபோடு அவ்வளோ சுற்றுறான், அந்த பிள்ளைங்களை அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கிறான், என்னை வந்து கண்டுக்கலை அப்படின்னு இங்கே ஒவ்வொரு
இந்த பெற்றோர்கள் அதாவது அப்பா அம்மா வந்து புலம்புறது என்னென்னா, உங்களோட அறியாமை. நீங்கள் வந்து தவறாக என்னமோ உங்களை பார்க்குறதுக்கு கார்டியனாக உங்களை பார்க்குறதுக்கு வந்து அவங்கள குழந்தை எடுத்து வச்சுருக்கீங்க, பெற்று வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி நினைக்கிறதுனால. அவங்களோட உரிமை, அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட கனவு, அதை வாழ விடணும். நீங்கள் வளர்த்தீங்கனால நீங்கள் அதுவும் இல்லாமல் நீங்கள் சொத்து வச்சுருப்பீங்க. இதில் எல்லா அப்பாவும் என்ன பிளாக்மெயில் பண்ணுறதுன்னா, சொத்து கொடுக்குறது. நீ என் பேச்சை கேட்டா, என் பேச்சு மீறி போனால் நான் வந்து உனக்கு சொத்து தர மாட்டேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணி வைக்கிறது. இது ஒரு அன்பெல்லாம் யாராவது பிளாக்மெயில் பண்ணி வைப்பாங்களா? ஒரு 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 வீட்டில் 2 ஆண் பெண் இருக்காங்கன்னா, அந்த பெண்ணுக்கு நகை செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவீங்க. அவளுக்கு நல்லது எல்லாம் செய்வீங்க. ஒரு பையனுக்கு வர்ற பொண்ணு வந்து எல்லாம் செய்வா. இப்போவே நீங்கள் பார்ஷியாலிட்டி பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. பொண்ணுக்கு ஒரு விதமாக செய்கிறது, பொண்ணு விதமாக வழி நடத்துறது, பையனை ஒரு விதமாக வழி நடத்துறது. இதை வந்து முதியோர்கள் செய்கிறதுனால நான் சொல்கிறேன். வீட்டுக்கு வந்த பெண்ணை மகள் மாதிரி நடத்தணும். போன பொண்ணை அவங்க வீட்டில் உங்கள் பொண்ணை எவ்வளோ நடத்தணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அதே மாதிரி தானே இந்த உங்கள் வீட்டுக்கு வர மருமகளையும் நீங்கள் நடத்தணும். அதை மட்டும் நீங்கள் ஏதோ ஒரு வேற்று கிரகத்தில் இருந்த ஒரு மனிதர் மாதிரியும் உங்கள் பொண்ணு மட்டும் அங்கே மகாராணியாக வாழணும்னு நினைக்கிறது, இது எவ்வளவு அறியாமை நீங்களே கொஞ்சம் யோசிங்க. அதே மாதிரி பேரம் பேத்திகளும் அப்படி தான். உங்கள் பொண்ணு பேரம் பேத்திகளை ஒரு மாதிரி பார்ஷியாலிட்டியாக பார்க்குறீங்க, பேரம் பேத்திகளை பார்ஷியாலிட்டியாக பார்க்குறீங்க. உங்கள் முரண்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அவங்கக்கிட்ட போய் வந்து என்னை கவனிக்கல, கடமைக்கு பார்க்குறாங்க, நான் இவ்வளோ உழைச்சேன், நான் இவ்வளோ சொத்து சேர்த்தேன், என் சொத்தால் தான் இவங்க சந்தோஷமாக வாழ்கிறாங்க, அப்போ நான் இப்படி துன்பமாக இருக்கேன், அப்போ அவங்க சந்தோஷமாக இருக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள ஒரு பொறாமையாக இதாக வந்துடுது. இதை நீங்கள் தான் மாற்றிக்கணும். நாம் வாழ்ந்த வாழ்க்கையால் தான் அவங்க வாழ்கிறாங்க, அப்போ நம்ம வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிட்டோம், அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கணும். 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேளை உங்கள் பேச்சை கேட்டிருக்க பிள்ளைங்க இப்போ 4 பிள்ளைங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 பிள்ளைங்க உங்கள் பேச்சை கேட்குது, 2 பிள்ளைங்க கேட்கல. அந்த கேட்குற பிள்ளை என்ன தெரியுமா? நீ எப்போ சாவ, உன் சொத்து எப்போ கிடைக்கணும், உன் பேச்செல்லாம் கேட்குற மாதிரி நடிக்கும், வெளியில் போய் வந்து கண்டுக்காது. ஆனால் அந்த 2 பிள்ளை வந்து உன் பேச்சை கேட்காது, சேம் டைம் உன் மேலே பாசமாக இருக்கும், உண்மையான அன்பு அந்த பிள்ளை தான் வச்சுருக்கும். ஆனால் அந்த பிள்ளையை வந்து தள்ளி விட்டுட்டு இந்த 2 பிள்ளைங்களும் உங்கள் கூட வச்சுக்கிறீங்க. அப்போ அந்த சொத்துக்காண்டி எப்படா தருவாங்கன்னு நினைக்கிற பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுன்னா, அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரியும், அவங்களுக்காண்டியே எல்லாம் சேவை செய்கிற மாதிரியும், அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறது, அவங்க எதிர்பார்க்குறது எல்லாம். ₹10 அப்பாக்காண்டி செலவழிச்சிட்டாங்கன்னா, அப்பாக்கிட்டேருந்து ₹1000 வாங்கிட்டு போயிடுவாங்க. அதே இது வந்து இந்த 2 பிள்ளை அப்பாக்காண்டி ₹1000 செலவு பண்ணிட்டு அவர்கிட்டருந்து ஒரு ₹10 கூட வாங்காமல் போயிடும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி பார்ஷியாலிட்டியை கொடுத்துட்டு வெளியில் பேசும்போதெல்லாம், அவள் எனக்கு எவ்வளோ செஞ்சா தெரியுமா அப்படின்னும், உங்ககிட்ட நீங்கள் கொடுத்தீங்களே அதை வந்து உங்களுக்கு மறந்துடுதா, இல்லை வந்து இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்கிங்களான்னு தெரில. இதை நாங்கள் அந்த பிள்ளைங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக அது சொல்லும்போது என்னென்னா, என்னை எதிர்த்து பேசுகிற, அவள் வந்து என்னை எதிர்த்து பேச மாட்டேங்கிறா, நீ வந்து இப்படி சொல்லும்போது என்னென்னா, ஒரு முரண்பட்டு நீங்கள் ஒரு குடும்பத்தையே 2ஆக பிரிச்சுறீங்க, பிரிவினை மாதிரி ஆக்கி விட்றீங்க. அந்த அந்த தங்கச்சி அந்த அக்கா ஒரு குரூப்பு, இந்த தங்கச்சி இந்த தம்பி ஒரு குரூப்பை பிரித்து விட்றீங்க. ஸோ நீங்கள் ஒரு குடும்பத்தையே வந்து 2ஆக பிரித்து விட்டுட்டு, அது குடும்ப தலைவருங்கிற பேரில் நீங்கள் வந்து அந்த நிர்வாகத்தை ரொம்ப திறம்பட செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது எப்படி சாத்தியம்? இதில் ஒய்ஃப் வந்து எந்த பக்கம் சேருவாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு சமுதாய சிக்கல்களை நம்ம உருவாக்குறோங்கிற ஒரு பிரக்ஞை இருந்தால் மட்டும்தான் இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கீங்கிறதே தெரியல, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை மக்கள்கிட்ட அந்த குடும்பத்தில் க்ரியேட் பண்ணிட்டோங்கிறதே தெரியாத போது, இதில் வந்து நீங்கள் மற்றவங்களெல்லாம் பேசும்போதெல்லாம் ரொம்ப நல்லா தான் பேசுவீங்க, மற்றவங்களுக்கெல்லாம் நல்லா தான் சொல்வீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே வரும்போது இது மாறிடுது. இது வந்து அவங்கவுங்க தப்பு செய்யும்போது அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அந்த வகையில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு மனைவி ஒரு 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 கணவன், அதாவது ஒரு கணவன் இருந்தால் மனைவி, மனைவி இருந்தால் கணவன், அவங்க பேரன் பேத்தி, அவங்க குழந்தைங்க, இவங்க தான் உண்மையான அன்பு. ஒரு வேலைன்னு பாருங்கள். 55 வயசு கொஞ்சம் ரிட்டைர்மெண்ட் இருக்கும், இல்லைனா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி கொஞ்சம் உடல் நலம் வந்து பாதிக்கப்படும். அந்த டைமில் தான் மனம் வந்து தனிமையாக இருக்கும்போது ஏங்கும், யாராவது அன்புக்கு பேச மாட்டாங்களான்னு இருக்கும். நீங்கள் கொடுத்துருக்கணும்ல, அவங்க தேவைப்படும் போது, உங்கள் மனைவிக்கு தேவைப்படும் போது நீங்கள் அன்பை கொடுத்துருக்கணும். தொழில்னு ஓடிருப்பீங்க, கேட்டால் அவங்களுக்காண்டி சம்பாதிப்பேன்னு சொல்லியிருப்பீங்க. இப்போ அவங்க ஏங்கி பழகியிருப்பாங்க நீங்கள் இல்லாத தன்மையை. இப்போ வந்து அவங்களோட அன்பு கொட்டும்போது அவங்களால ஏற்றுக்க முடியாது, கூச்சப்படுவாங்க. 2வது வந்து ஒரு மாதிரி உள்ள தள்ளி போவாங்க. உடனே நீங்கள் என்ன இப்படி இருக்கிறா, என்ன வாழ்க்கை இப்படி போகுதுன்னு சொல்லி நீங்கள் கட்டமைப்பீங்க. அதேமாதிரி பேரம்பேத்திகளை கொஞ்சம்போது கூட வந்து என்னென்னா, இப்போ எல்லாமே அட்வான்ஸாக இருக்குது, உங்களுக்கு தெரியாது. அவங்க இப்போ வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னு 10 கிளாஸ் போகிறாங்க, 10 லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு இப்போ ஆசைப்பட்றாங்க, எல்லாம் செய்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் இல்லை, நாங்கள் காலத்தில் இதெல்லாம் படிக்கல அப்படின்னு அவங்க அப்பா அம்மாக்கிட்டேயோ, அதாவது உங்கள் பொண்ணு பையன்கிட்டையோ இல்லை பேரம்பேத்திக்கிட்ட சொல்லும்போது அவங்க கூட அட்டாச்மெண்ட்டில் ஃப்ரெண்ட்லியாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு கேப் வந்து
கொடுத்துருவாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே இறங்கி பார்த்து அவங்களுக்கு ஒரு இடத்துல வாழுங்க. இன்னொன்று ஒரு சின்ன அட்வைஸ் என்ன கேட்டிங்கன்னா, இது அட்வைஸ் கிடையாது. சாரி நான் அட்வைஸுங்கிற அர்த்தத்தில் சொல்லலை. அவங்க கூட வாழுங்க. நீங்கள் பார்க்காதது இப்போ சினிமாக்கெலாம் நீங்கள் போனதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குழந்தைங்களோட இந்த இந்த உங்கள் பையன், உங்கள் பொண்ணு, அவங்க பேரன் பேத்திங்களோட போகும்போது அவங்க மருமகள்லாம் வந்திருப்பாங்க. அவங்களோட ஒரு ஃபேமிலி டூர் போகிறீங்க, பிக்னிக் போகிறீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய இது விட்டுட்டு இருந்தீங்களே, நிறைய கோயில்களுக்கு போகாமல் இருந்தீங்களே, என்ஜாய் பண்ணுங்கள். அங்கே போய் நல்ல ஹோட்டலில் சாப்பிடுங்க, குறைவாக எடுத்துக்கோங்க, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. முந்தைய வேலைன்னு ஓடிட்டீங்க, இப்போ என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஒய்ஃப் கூட இருந்தால், உங்கள் ஹஸ்பண்ட் கூட இருந்தால் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஜாலியாக பேசுங்க, உங்கள் கனவு பற்றி பேசுங்க. ஒன்றுமே இல்லைனாலும் டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் டைம் பண்ணும்போது இருக்கும். ஆனால் இன்னொன்று உங்களுக்கு இந்த டைமில் என்ன ஒரு பார்ஷியாலிட்டிங்கிறத விட ஒரு கில்ட்டினஸ் வந்துட்டு தான், அழகு இல்லை, முதுமை போச்சு, நான் சின்ன வயசில் எவ்வளோ அழகாக இருந்தேன் தெரியுமா, இப்போ தொப்பையுமா குண்டுமா ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு குற்ற உணர்ச்சிகள் ஆகாமல் இப்போ இளமை. நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இளமையாக இருந்தீங்கன்னாலும் வெளியில் முதுமையாக இருந்தாலும் அது யார் என்ன, உங்களுக்கு முதல்ல இளமையாக இருந்தால் போதாதா? நீங்கள் இளமையாக தான் இருக்கீங்க. இந்த ட்ரெஸ்ஸுலேயும் இந்த இந்த அந்த இந்த என்ன சொல்கிறது, உடல் அமைப்புலேயும் தான் நீங்கள் இளமையாக இருக்கணுமா? உங்கள் மனம் இளமையாக இருந்தாலே போதும். அந்த இளமையாக இருக்கும்போது தான் நீங்கள் அந்த மனசுக்குள்ளே நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் வெளியில் நீங்கள் ஹாப்பியாக இருக்க முடியும். நீங்கள் வயதான தோட்டம் வந்துருச்சு, முடியெலாம் நரைச்சிருச்சு, அதுக்கப்புறம் தோல்லாம் சுருங்கிடுச்சு, நம்ம அந்த ஷேப்பில் இல்லை. ஆனால் உங்கள் பையன் அந்த மாதிரி இருப்பான். அந்த டைமில் உங்கள் பேரன் பற்றி இருப்பாங்க. அவங்கள பார்த்து தயவு செய்து பொறாமப்படாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் ஒரு ஸ்மார்ட்டாக அழகாக இருந்தாலே ஒரு அப்பா அவனை பார்த்து பொறாமப்படுறாரு. நான் இதுவே என் நேர்லேயே பார்த்துருக்கேன். அதை அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க பார்வையிலையும் அவங்க ஆட்டிடியூட்லேயும் அவங்க நடந்துக்கிற முறையிலையும் தெரியுது. ஒரு அம்மாவும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இது மனித இயல்பு போல் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, வயதானால் இந்த மாதிரி ஆகும். உங்கள் பொண்ணும் உங்கள் பையனும் இது மாதிரி வயதானால் இவங்களும் இப்படி ஆவாங்க. அவங்க பசங்களும் இதே மாதிரி சொல்லுவாங்க. இது ஒரு லைஃப் சைக்கிளாக இல்லாமல் நீங்கள் புரிதல் அந்த புரிதல் மூலமாக நீங்கள் கொஞ்சம் வெளியே வாங்களேன். வெளியே வந்துட்டு இந்த சொசைட்டியை என்ஜாய் பண்ணுறதுக்கு வாருங்க. உங்கள் பார்க்குற கண்ணோட்டத்தை மாற்றுங்க. சுற்றி இருக்க இயற்கை போங்க. உங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸோட சேருங்க. நல்லா சிரிங்க. காமெடியான ஃபிலிம் பாருங்கள். அதுக்கப்புறம் என்னென்னா இன்னும் என்ன சொல்லணும்னா, நீங்கள் அந்த டைம் கிடைக்காத நேரம் வெளியே போகாமல் இருந்தீங்களே, அந்த இடத்துக்குலாம் போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு பேசும்போது அந்த பழைய நினைவுகள்லாம் பேசுங்க. ஒரு அழகான காஃபி குடிக்கிறது, இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த நேரத்தில் ஒரு இது இருக்குது. 2 தாத்தா, நான் கோயிலுக்கு வரும்போது நான் 2 தாத்தா பார்த்துருக்கேன். 2 தாத்தா இருப்பாங்க. ஒரு தாத்தா பிரசாதம் வாங்கிடுவார். வாங்கிட்டு போய் ஒருத்தர் நிற்பார். இன்னொரு தாத்தா வேகமாக வந்துட்டே வாடா பொங்கல் வாங்கிக்கோடா அப்படின்னு சொல்லுவார். பொங்கல் வாங்கிட்டு இந்த தாத்தா என் பக்கத்தில் இங்கிட்டு உட்காருவார். உட்காந்துட்டு ஒரு டப்பாலேருந்து எடுப்பார், ஒரு நெய் பாட்டில் எடுப்பார். சக்கரை பொங்கல் ஆல்ரெடி சக்கரை தான் இருக்கும். நெய் எடுத்து 2 ஸ்பூன் எடுத்து ஊற்றி அவங்க முகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனந்தமாக இருக்கும். அந்த 2 ஸ்பூன் நெய்யை போட்டு அதை அப்படி அந்த குச்சியோ இல்லைன்னா எதாவது வச்சு கலக்கி அப்படி சாப்பிடும்போது அவங்க வீட்டிலலாம் நெய் போட மாட்டாங்களாம். நெய் வயசான காலத்தில் நெய் போடக்கூடாது. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுகளும் சேர்ந்து நெய்யை போட்டுட்டு அப்படியே ருசித்து சாப்பிடுவாங்க. இதை நான் பார்த்துருக்கேன். இதை சொல்லும்போது எனக்கே அந்த இடத்துக்கு அந்த ஞாபகம் வந்ததுனால நான் டக்குன்னு ஷேர் பண்ணுறேன். அப்போது அந்த ருசியும் அந்த இதையும் அவங்க என்ஜாய் பண்ணும்போது குழந்த மாதிரியே தெரியும். ரொம்ப நானே அப்போ ஒரு 30-35 இருக்கேன்னு வச்சுக்கோங்க. 40 இருக்கும். அப்போ அந்த தாத்தாங்களே 70 இருப்பாங்க, 70-75 இருப்பாங்க. ஆனால் அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப காமெடியாக சிரிப்பாக அப்படியே என்னமோ சின்ன குழந்தைங்க செய்கிற மாதிரி இருப்பாங்க, சிரிப்பாங்க அந்த மாதிரி. இப்போ நான் இதை பேசும்போது எனக்கு அந்த ஞாபகம் வருது. அந்த கோவிலில் பார்த்துருக்கேன். அவர் எனக்கு பேரும் ஞாபகம் இல்லை. ஆனால் 2 பேரும் நல்ல நண்பர்கள். அது அவங்களோட தன்மையை, அவங்க அவங்க அந்த சந்தோஷத்தை நான் அங்கே பார்த்துருக்கேன். ஒரு குழந்தைங்கள்லாம் ஒரு 5 வயசு குழந்தைங்க 4 வயசு குழந்தைங்கள்லாம் விளையாடும் போது எப்படி இருப்பாங்க அது மாதிரி. அப்போ முதுமை ஆனோடனே ஒரு குழந்தைத்தன்மை வந்துடுது. அந்த குழந்தைத்தன்மை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு புது மனிதர் உருவாகுவார். அதன் மூலம் எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜியும் உங்களுக்கு போதும். அதே மாதிரி உடல் நோயாக இருக்குது, நம்ம யாரும் கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு இல்லாமல் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்களே இது பண்ணிக்கோங்க. தேவையான உணவு முறை எடுத்துக்கோங்க. நல்லா தூங்குங்க. தேவையான மருந்து மாத்திரையும் எடுத்துகிட்டு ஆனந்தமாக வாழ்கிறதுக்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். முதல்ல எல்லா துன்பம் எல்லாத்துக்கும் இருக்குது. 20 வயசுலேயும் துன்பம் இருக்குது, 65 வயசுலேயும் துன்பம் இருக்குது, 15 வயசுலேயும் துன்பம் இருக்குது. அவங்க எப்படி வாழ்கிறாங்கிறது தான் முக்கியம். உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வாழ்க்கையை நீங்கள் தான் வாழணும்.